நம்ம விசாலாட்சி பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பேசுற பேச்சு எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ இப்பதான் வந்து இவ்வளவு தூரம் இவங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் அவங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து ராவணன் அப்படிங்கிற அந்த ஆள்னாலதான் வந்து இந்த பிரச்சனை எல்லாமே வரப்போகுது அப்படிங்கறத புரிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ஜனனி வந்து விசாலாட்சியோட ரூம்ல வந்து இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, வெளியில எல்லாருமே வந்து நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜனனிக்கு இந்த மாதிரி வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வயிற்று புள்ளக்காரி வீட்டில் இருக்கா, அவளுக்கு ஒரு சாப்பாடு ஆக்கி போடணும்னு கூட உங்க யாருக்குமே வந்து தோண மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு கல்நெச்சம் பிடிச்சவங்களா தாண்டி நீங்களாம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரேணுகா வந்து சொல்றாங்க, நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரி வந்து என் மருமகளுக்கு எதுனாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க கொடுத்தா மட்டும் உடனே வந்து அது ஜனனி வாங்கி சாப்பிடவா போறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது, இங்க பாருடிங்க, உங்க நாடுகள்லாம் வந்து நீங்க இங்க ஒண்ணு நடத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஆக்கி போட மனசு இல்லைன்னு சொல்லுங்கடி. இவ்வளவு நாள் வரைக்கும் அவ உங்களுக்காக எவ்வளோ வந்து பண்ணியிருக்கா. ஆனா அந்த நன்றி கொஞ்சமாவது உங்க யாருக்காவது இருக்காடி? இதோ இங்க நிக்கிறாள், இவளுக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் வரைக்கும் புருஷங்களை போட்டு கிளின்னு வந்து கிழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்னடா அப்படின்னா, புருஷங்க என்ன சொன்னாலும் அவங்க பின்னாடி போயிட்டு அப்படியே வாழாடிட்டே திரிகிறீங்க. என்னடி ஜென்மங்க நீங்கல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. ஸோ ரொம்பவே பயங்கரமா ரொம்பவே ஹார்ஷா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விசாலாட்சியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு பதில் பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசதான் செய்யறாங்க. கதிர் வந்து சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாம என் பொண்டாட்டி ஏதாவது வந்து சொன்னீங்க அப்படின்னா அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆமா, நாங்க எதுக்கு அவளுக்கெல்லாம் வந்து சமைச்சு தரணும்? அவளை பார்த்தாலே எங்களுக்கு வந்து பிடிக்கல. அப்போ அப்படிப்பட்டவளுக்கு நாங்க சமைச்சு கொடுக்கணும், எங்களுக்கு என்ன தலைவிதியா அப்படிங்கிற மாதிரி கதிர் கேட்கிறாரு. என்னது பிடிக்கலையா உனக்கு பார்க்க? சரி சரி, அப்படி வரியா நீனு? உன்னை பார்க்க கூடதா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற, சண்டை போடுற, யாரையுமே மதிக்க மாட்டேங்கிற. உனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட உன்னை கூட எனக்கு பார்க்கவே கொஞ்சம் கூட பிடிக்கல, அருவருப்பா இருக்கு. ஏன் உனக்கு சோத்துல விஷத்தை வச்சு உன்னை நான் கொன்றவா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. ஸோ உண்மையிலே இதெல்லாம் பயங்கரமான ஸ்பீச்சா தான் வந்து இருக்கு. இதை கேட்டுட்டு நம்ம ஞானம் வந்து, அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீனு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, டேய் இங்க பாரு, நீ எல்லாம் வந்து பேசவே கூடாது, ஒரு பேச்சு கூட நீ எல்லாம் பேசிடாத. உனக்கெல்லாம் பேசணும் அப்படிங்கிற தகுதியே வந்து இந்த இடத்துல கிடையாது. சொந்தமா ஒரு வேலை பார்க்கறதுக்கு உனக்கெல்லாம் வந்து வக்கு இல்லை. உங்க அண்ணனோட கையை எதிர்பார்த்துட்டு நீ உட்காந்துக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் என்கிட்ட வந்து பேச வர்றியா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசும்போது, ஸோ இந்த மாதிரி தான் புருஷனை இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகாவும் பாத்தீங்கன்னா, இப்போ இங்க பாருங்க அத்தை, எதுக்கு இப்ப தேவையில்லாம அப்படி இப்படின்னு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொந்த தொழில் பார்க்க வக்கில்ல அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் ரொம்ப ஓவரா தான் அதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாரு வந்து இப்படிலாம் வந்து உங்களுக்கு பேச கத்து கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. என்னடி என்ன இப்ப நீயும் பேச வந்துட்டியா? இங்க ஏதாவது சொன்னா அங்க வலிக்குமா? அப்ப அங்க சொன்னா இங்க வலிக்குமா பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரொம்ப நக்கலா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி நீ உன் புருஷனை இது வரைக்கும் எவ்வளவு பேச்சு பேசியிருப்ப, அப்படி பேசாத பேச்சாடி இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இங்க பாருங்க, நாங்க ரெண்டு பேரும் பேசுறது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை அது வேற. ஆனா நீங்க இப்படிலாம் பேசுறது ரொம்ப தப்பு. என்னமோ வந்து அவங்க அண்ணன் கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்படி என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு? அவர் சொல்ற எல்லா வேலையுமே வந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. அல்லக்கையா தானே இவ்வளவு நாள் வந்து இருந்திருந்தாரு. இப்பதான் அவர் சொந்தமா தொழில் வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னடானா இப்படி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, சோ விசாலாட்சி அதுக்குமே வந்து பதில் சொல்லி ரொம்பவே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம நந்தினி பாத்தீங்க அப்படின்னா, போதும் அதை நிறுத்துங்க, என்னதான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நாங்க ரெண்டு பேர் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிறோமா? எப்ப பார்த்தாலும் யாரா இருந்தாலும் தேடி வந்து நீங்க எங்களையே வந்து திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி என்னதான் நாங்க உங்களுக்கு வந்து பண்ணிட்டோம்? இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க நல்லா பேசுனீங்க, உங்களுக்கு பிடிச்சா நீங்க பேசுறீங்க, பிடிக்கலன்னா இப்படி வந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தணுமோ கஷ்டப்படுத்தி வந்து பேசுறீங்க. இந்த வீட்டு ஆம்பளைங்க பாத்தீங்க எப்ப பார்த்தாலும் எங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நாங்க தான் திட்டு வாங்கணும். அவங்க போகக்கூடாதுன்னா நாங்க போகக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோ நிக்கிறாங்களே ஈஸ்வரி அக்கா, இவங்களுக்கு ஏதாவது கோபம் வந்துச்சு அப்படின்னா எங்களை தான் திட்டுறாங்க. அவ்வளோ ஏன் சக்திக்கு ஜனனிக்கு கோபம் வந்தா கூட இப்போலாம் எங்களை தான் வந்து திட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி கூட அவங்க அப்படி கிடையாது. இப்படி வீட்டுல ஆளுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எங்க ரெண்டு பேர் மேல தலையிலே கட்டுறீங்க. ஏன் எங்க ரெண்டு பேரையுமே இப்படி திட்டு வாங்குறதுக்கு தான் கல்யாணம் பண்ணி இங்க அனுப்பி வச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம நந்தினி பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கேக்குறாங்க. சோ ஈஸ்வரி பாத்தீங்கன்னா அப்படியே பேன்னு பாத்துக்கிட்டே வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. என்னடா ஊடல நம்ம பேர்லாம் இழுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் கிடையாது,
என்னது உங்களை திட்டுறாங்களா? ஆமாடி, நீங்க பண்ற காரியத்துக்கு உங்களை திட்டாம என்ன கொஞ்சுவாங்களா? அப்படிப்பட்ட காரியத்தை தானே நீங்க பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. நீங்க ஒழுங்கா இருந்தா யாரடி உங்களை வந்து திட்ட போறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? எப்ப பார்த்தாலும் எங்களையே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இவ்வளவு சொல்றீங்க? இதோ நிக்கிறாங்களே ஈஸ்வரி அக்கா, இவங்க கூட தான் வந்து எதுவுமே ஜனனிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஞாபகப்படுத்திக்க வேண்டியதானே? அப்படி என்ன நடந்துச்சு, எதுக்காக அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டு ஜனனிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதானே? இவங்களுமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க தானே? இவங்களை மட்டும் எதுக்கு விட்டு வச்சிருக்கீங்க? ஏன் இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காகவா? அப்ப எங்களுக்கும் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு அப்படின்னா எங்களையும் விட்டுருவீங்களா? அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமா நம்ம ரேணுகா வந்து கேட்கறாங்க. ஸோ ஈஸ்வரி வந்து அப்பதான் வந்து நம்மளோட டாபிக்கை வந்து பேசவே வர போறாங்க. அண்ட் கண்டிப்பா அவங்க இதை பத்தி என்ன சொல்ல போறாங்க, அண்ட் ராவணனால இன்னும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இந்த குடும்பத்துல வரப்போகுது அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.